அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரெய்னி சீசனில் ஆரஞ்சு சாப்பிட வேணாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஆரஞ்சு ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் 4 ஆரஞ்சை எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு ஜூஸ் எடுக்கிறேன். நீங்கள் ஜூஸர் இருந்தாலும் ஜூஸரில் எடுக்கலாம். ஜூஸரில் ரஃப்பாக அடிச்சிட்டு நான் அதில் சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். சீட்ஸு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு கசப்பு சுவை ஏற்படும். அது இந்த ஜாமோட டேஸ்ட்டை மாற்றிடும். வெறும் ஜூஸாக மட்டும் சேர்க்காமல் ஆரஞ்சோட சதை பகுதியும் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 2 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் கொதி வந்த பின்னாடி நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த 1.5 கப் சுகருங்கிறதே கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் வேணால் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி பாதியாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம், ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது அடி பிடிச்சி ஒரு மாதிரி முட்டாய் பதத்துக்கு வந்துடும். அந்த பதம் நமக்கு தேவையில்லை, ரொம்ப இறுகிரும். நம்ம ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது இறுக அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு உடனே காலி பண்ணுறனால நான் ஒரு கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இதில்னாலும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறின பின்னாடி கண்டிப்பாக கெட்டியாக இருக்கும். இப்போ ஜாம் ஆறிடுச்சு. எடுத்தால் நல்லா கெட்டியாக இருக்குது. ப்ரெட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.